வெல்கம் டு copiertech தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தினது அப்படின்னா, நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிலோ 20,000க்கு ஒரு canon மிஷின் வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். அது மாடல் பார்த்தீங்க அப்படின்னா canon IR2318L அப்படின்ட்டு. ஸோ இந்த மாடலை பற்றின ரிவ்யூ வந்து அந்த வீடியோலேயே கொடுத்துட்டேன். இந்த மிஷின் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்கொயரி பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நிறைய என்கொயரிஸ் வந்து எனக்கு தொடர்ச்சியாகவே வந்துட்டு தான் இருந்தது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மகேந்திரன் அப்படின்றவர் வந்து கால் பண்ணிட்டு இருந்தாரு. கால் பண்ணி மிஷின் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. கேட்டுட்டு அவங்க வந்து அவங்களோட ரிலேட்டிவ்க்கு வந்து இப்போ மிஷின் வந்து வாங்கி தராங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிரிண்டர் தான் வச்சிருக்காங்க. அதில் A3 எடுக்க முடியல. A3 பர்பஸ்க்காக மட்டுமே தான் இந்த மிஷினை எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மிஷினை வந்து செக் பண்ணி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருங்க. இந்த A3 A4 காப்பி குவாலிட்டி இதெல்லாமே ஒரு வீடியோவை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமௌண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ அவங்களுக்கு அனுப்ப போகிற வீடியோவையும் இதையும் வந்து நாங்கள் சேர்த்து எடுத்துடலாம். இதையும் தாண்டி இந்த மிஷினை நாங்கள் வந்து எப்படி பேக் பண்ணி கொரியர் பண்ணுறோம் அப்படின்ற தொடர்ச்சியாக அந்த வீடியோ வந்து அடுத்ததாக இருக்கும். அதுலேயே இப்போ நான் வந்து மிஷினோட அந்த ரேப்பரை பிரிச்சுட்டு பவர் ஆன் பண்ணி A3 A4 காப்பி குவாலிட்டி அதை மட்டும் நான் வந்து சாம்பிள் எடுத்து நம்மளும் அப்லோட் பண்ணிக்க போகிறோம். அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஓகே வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A4 பேப்பர் வந்து ட்ரேல வச்சுருக்கேன். இதில் வரக்கூடிய ஒரு பிரிண்ட் ரிப்போர்ட் நான் எடுக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து காப்பி குவாலிட்டிக்காக. இருக்குங்களா? இப்போ ஓகே, இப்போ வந்து ரிப்போர்ட் பேஜ் வந்துருச்சு. அதோட காப்பி குவாலிட்டி காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு நான் வந்து ஒரு A4ல ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜை வந்து நான் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல், இது வந்து அதை வச்சு எடுத்த ஜெராக்ஸ். ஓகே, இப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேட்டது வந்து A3 பேப்பர் வந்து இதில் வருமானு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சாம்பிளும் நான் இதில் எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் வந்து A3 பேப்பர் இருக்குது. இது வந்து உங்களுக்கு A4. இந்த A4ல சாரி இந்த A3ல பாதி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த A4.
ஓகேங்களா. இது வந்து A4, இது A3. அந்த A3 பேப்பரை மிஷினில் ஃபீட் பண்ண போகிறேன். இந்த ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு வந்து யூனிவர்சல் தான். இதுலேயும் நீங்கள் A3 பேப்பர் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு அதிகமாக வந்து A4 தான் போகும் அப்படின்றதுனால பர்மனெண்ட்டாக இதை வந்து நம்ம A4 தான் வச்சுருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு லீகலோ இல்லை A3 வந்தது அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் பைபாஸ் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் A3 வரைக்கும் பேப்பரை வந்து ஃபீட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பைபாஸில் வந்து A3 பேப்பரை வந்து லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணோடனே டிஸ்பிளேல என்ன உங்களுக்கு கேட்கும் அப்படின்னா இங்கே வந்து என்ன பேப்பர், இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பேப்பரை வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிக்கும். ஆனால் MP ட்ரே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணாது. நீங்கள் தான் வந்து இது என்ன பேப்பர் அப்படின்ட்டு இங்கே கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. பேப்பர் சைஸில் டவுன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா A3ன்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ A3 செலக்ட் பண்ணுறோம். ஓகே, அது பிளைன் பேப்பர். ஓகே, இப்போ நம்ம A3 அளவான ஒரு ஒரிஜினலை எடுத்து நான் உங்களுக்கு ஜெராக்ஸ் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு A3 அளவான ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இப்போ மிரரில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஒரிஜினலை ப்ளேஸ் பண்ணியாச்சு. நான் இதில் வந்து 2 காப்பி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நம்பர் 2 கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைபாஸில் இருந்து பேப்பர் ஃபீட் ஆகும். இப்போ உங்களுக்கு இங்கேருந்து பேப்பரை இப்போ ஒரு பேப்பர் வந்து இழுத்துருச்சு. நான் இப்போ 2வது பேப்பரும் வச்சுருக்கேன். அதுவும் இப்போ ஃபீட் ஆகுது பாருங்கள். ஓகே, ரெண்டுமே இப்போ வந்து அவுட்புட் வந்துருச்சு. நான் இப்போ 2தோட காப்பி குவாலிட்டியும் காட்டுறேன். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நான் A3 2 பேஜஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக A3 வந்துருச்சு. இப்போ நான் இதை ஒரிஜினலையும் இதையும் கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஓகேங்களா. இது வந்து ஒரிஜினல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம A3ல ஜெராக்ஸ் எடுத்தது. இந்த பிக்சர் குவாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த பிக்சர் குவாலிட்டி, இந்த போல்டு லெட்டர்ஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து டார்க்காக வந்து எழுத்து தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் வந்து இது பெட்டராகவே இருக்கும். இந்த ஃபேஸ் குவாலிட்டி இப்போ ஐடி கார்டெலாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாகவே தெரியும். இதே மற்ற மிஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கார்டு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குன்னுவாங்க, டார்க்காக இருக்குன்னுவாங்க. ஸோ இந்த மிஷினில் உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் குவாலிட்டி வரைக்கும் கிளியரன்ஸாக இருக்குது. 2, 3. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜும் நம்ம வந்து எடுத்துட்டோம். இதையே நான் வந்து கிளிக் பண்ணி சேம் இது அப்படியே நான் வந்து அவங்களுக்கும் வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். தென் இதுக்கப்புறம் நான் வரப்போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிஷினை வந்து நாங்கள் எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஓகே, இதை அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சீக்கிரம் டேட்டா முடிஞ்சு எவ்வளோ நல்லா காலையும் வரும்.